சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு உறுதுணையாக நின்று தலைவரிடத்திலே அனுமதி பெற்று இந்த இயக்கம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கின்ற போது புசி ஆனந்தன் என்பதல்ல, பிசி ஆனந்தன் என்றே சொல்லலாம். எப்போதும் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் புசி ஆனந்தன் அவர்களே, நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளரும் தேர்தல் பிரிவுடைய செயலாளரும் நெடுஞ்சாலை மற்றும் பல்வேறு துறைகளை தன்னை எடுத்துக்கொண்டு அணியாற்றுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிம்மசுப்பனமாக இருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பை நல்கியது மட்டுமல்ல, உணர்ச்சியோடு நான் பிறந்தது, என்னை பெயரை வைத்தது, என்னை வாழ வைத்தது ராமாபுரம் தோட்டம் புரட்சி தலைவர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிற மரகதற்கு உறுதுணையாக குமரவேல் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமுள்ள எதிர்காலமாக தலைவரால் உருவாக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய என் நிலவல், என் மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தன், கைத்தறி மற்றும் கதர்த்தூர் துறையினுடைய அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற அன்பிற்கினிய அமைச்சர் சரத்குமார் அவர்களே, ஜெகா அவர்களே, ரமேஷ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த அன்பிற்கினிய கழகத்தின் பொருளாளர், உணவுத்துறை அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் வெங்கட்ராமன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் 6 மணிக்கு பார்க்கின்ற போது நம்மோடு இணைப்பு விழாவா, இது வெற்றி விழாவா என்கின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிற வருகின்றிருக்கிற ஆற்றல் மிக்க சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி இருக்கிற அன்பிற்கினிய மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்று தளபதியோடு அந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் எனக்கு தெரியும். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அறநிலையத்துறை சொல்லுகிற போது அமைச்சர் அவர் இங்கே குறிப்பிட்டார், பொதுச்செயலாம் பேச இருக்கிறார், அர்ஜுன் அவர்கள் பேச இருக்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 1972 புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொள்கிற போது அவருடைய இயக்கம் 100 நாட்கள் இருக்க போகிறதா என்று கேட்கின்ற போதுதான் அவர் உயிருள்ளவரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவியமோடு இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்கிற போது இந்த இயக்கம் எத்தனை நாளுக்கு இருக்க போகிறது என்று கேட்கின்ற போதுதான் 5 முறை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். இன்று தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக மக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர், அன்பால் அரவணைக்கக்கூடிய தலைவர், இந்திய நாட்டின் வரலாற்றில் இன்றைக்கல்ல என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழக தலைவர் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எல்லோரும் சொன்னார்கள், இங்கே எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவரே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடித்த பெருமை இளைஞராக இருக்கிற உங்களிடத்திலே இருக்கிறது என்ற வரலாற்றை படைக்கிற இந்த இயக்கம்தான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், இருக்கின்ற இடமே இல்லாமல்
மக்களால் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறதாம் இன்றைக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அதற்கு மேலே இங்கே எடப்பாடி பழனிசாமி நம்முடைய சின்னம் நின்றிருந்தால் அவரும் இன்றைக்கு போயிருப்பார். அதுதான் நடந்திருக்கும். இங்கே மரகதம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், குதிரை பேரம் என்று சொன்னார்கள். கொள்ளை பேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சொன்னால் அதை தகர்த்திருக்கிற சக்தி நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற இன்றைய தமிழக முதலமைச்சர், என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. நானை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் இங்கே சொன்னார்கள். பல பேர் பேசுகிற போது சொன்னார்கள், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் நான் பார்க்கின்ற போது இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் இன்றைக்கு இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி அவர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே பேசுகிற போது எல்லோரும் நினைத்தார், இங்கே நின்று கொண்டிருக்கிற இளைஞர்களை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு வயதை பார்க்கிறேன், எல்லோரும் இன்றைக்கு 20 வயதிலிருந்து 25 வயது தாண்டுகிற இளைஞர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதைத்தான் காணுகிற போது மற்ற இளைஞர்களும் நான் பார்த்தேன், குழந்தைகளையும். 10 வயது குழந்தை எங்களுடைய தொகுதியிலே ஒருவர் இருந்தார். அந்த குழந்தை ரமேஷ் என்கிற குழந்தை. அந்த குழந்தை அவர் பாட்டியை அழைத்து செல்கிறார். செல்லுகிற போது 8வது வார்டு கரட்டடிபாளையம் என்ற இடத்தில் அந்த பாட்டி இடத்திலே சொல்லுகிறான், விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். கையை பிடித்துக் கொண்டே ஓடுகிறான். அப்போது பூத்திலே இருக்கின்றவர், நின்று விடுங்கள், யார் அவருக்கு வாக்களித்தார் என்பதை நீ சொல்லிவிடுவாய், ஆகவே உன்னை அனுமதிக்க முடியாது என்று சொன்னவுடன் கீழே இருந்து பிறண்ட அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு ஓத்தில் உட்கார்ந்து அத்தனை பேர் எழுந்துட்டாங்க பயந்துட்டு, என்ன நடக்க போகுதோ என்று. பாட்டி வாக்களித்து விட்டு விசில் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கேன் சொன்னதற்கு பிறகுதான் அந்த பையன் எந்திரிச்சான். நீங்க இப்ப 20 வயசுல இருக்கிறீங்க, 11 வயசுல இருக்கிறான், நாளைக்கு 18 வயசு ஆகிறவர்கள் அவன் வந்துடுவான். ஆகவேதான் இங்கே சொன்னார்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்றைக்கல்ல என்றைக்கும் அவர் இருக்கும் வரை தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைக்கிற தலைவராக அவர் வருவார். அது யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இங்கே சொன்னார்களே, நான் படத்தில் வச்சிருக்கிறதே அம்மா படம். தலைவர் ஒரு நாள் பார்த்தார், இடத்தை அழைத்தார், சார் நீங்க தொடர்ந்து அம்மா படத்தை வச்சுக்கொண்டார். அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டிலே பார்க்கிறேன், நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் எதற்காக சொல்ல என்று சொன்னால், வேலூருக்கு செல்கிற போது நான் அங்கே பார்த்தேன், எல்லோரும் சொன்னார்கள், நான் புரட்சி தலைவர் படம், தளபதியுடைய படம், அம்மா படத்தையும் வைத்து ஒரு இதே போல என்னுடைய மேல் பாக்கெட்டை வைத்திருந்தேன். அவர் அங்கே பஸ்ஸிலே இருக்கிற போது என்னை கூர்ந்து கவனித்தார். கூர்ந்து கவனித்ததற்கு பிறகு அடுத்த நாள் என்னை அழைத்தார், சார் வரீங்களான்னார். போய் அவரை பார்த்தேன். பார்க்கிற போது சொன்னார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இவரை தவிர யாரும் இல்லை. அதைத்தான் நான் நின்று பார்க்கிறேன். மனிதனை இங்கே இருக்கிறது. 42 ஆண்டு காலம் உருண்டோடியதற்கு பிறகு ஒரே நிமிடத்தில் என்னை தூக்கி எறிகிற போது என்னை தாங்கி பிடித்து இன்றைக்கு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை நம்முடைய தளபதியை தவிர யாராலும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதற்காக இங்கே மரகதம் அவர்கள் சொன்னார், எனக்கும் எடப்பாடிக்கும் அந்த பிரச்சனை ஒன்றே ஒன்றுதான். தலைவருடைய படம் இல்லை, அம்மா படம் இல்லை. அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே தன் படத்தை மட்டும் போட்டு புகழ் பாடிய ஒரே காரணத்தின் அடிப்படையிலே தான் அன்றைக்கு நான் குறிப்பிடுகிற போது அம்மா படம் தலைவர் படம் இல்லாமல் நான் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் எனக்கும் அவருக்கும் மோதல் ஏற்பட்டது. நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், தலைவரை நம்பியவரில்லை, தலைவரோடு அவருக்கு வாக்களித்தவர்கள் அம்மாவோடு இருந்து அமைச்சராக்கியவரை கூட மறந்தவர் இவர். ஆகவேதான் இன்றைக்கு அவர் தேய்ந்து கொண்டிருக்கிறார். இங்கே சொன்னார்களே, எல்லோரும் இன்றைக்கு சனிக்கிழமை ஆனால் எல்லா கட்சியிலிருந்து வர்றாங்க. இனி கட்சியே இருக்காது. அண்ணா திமுக என்று முழுகி போயிருக்கிற கப்பலை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, முழுகி கொண்டிருக்கிற கப்பல். ஆகவே முழுகி கொண்டிருக்கிற கப்பலில் இருந்து மக்கள் திரண்டு வருகிறார்கள். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வருகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார்கள், இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் வருவார்கள். ஆகவே நீங்கள் காத்திருங்கள், வெற்றியை தேடித்தாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.